வணக்கம். I am actor Charlie. This is my first visit to Vaidyagrama. இந்த 21 நாட்களும் எனக்கு என்னுடைய ஒய்ஃபுக்கு இந்த ஆயுர்வேதிக் சென்டரில் பிரமாதமான அனுபவங்கள் மறக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் நான் யோசித்து பார்த்தேன், ஆயுர்வேதிக் சென்டர் உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அவங்கவுங்க ட்ரெடிஷ்னலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரிந்த வகையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரிந்தவர்களுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிடணும்னு நினச்சி வர்ற பெரியவங்களுக்கெல்லாம் அவங்க ஆயுர்வேதம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் ஃபஸ்ட் டைம் ஆயுர்வேதிக் சயின்ஸில் இவ்வளவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது. இந்த வைத்தியகிராமா இந்த அமைப்பில், இந்த ஆம்பியன்ஸ், இந்த சூழலே எப்படி இருக்குன்னா, ரொம்ப செயற்கையாக நாய்ஸி பொல்யூஷன் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு, ஏன் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு இங்கே தங்கியிருக்கிறவங்களுடைய அறையில் ஏசி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை இங்கே வாழ முடியாது. ரொம்ப பிரமாதமாக இருக்கும், மனசு அமைதியாக நிம்மதியாக இருக்கும், ஒரு தெய்வாம்சமாக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல, டிவைன் ஃபீல், அது இங்கே கிடைக்கிது. நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் யோசித்து பார்த்தேன், இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளவு டாக்டர்ஸ் அர்ப்பணிப்போடு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எப்படி சாத்தியமாயிற்று அப்படின்னா, மிக பிரபலமான ஆயுர்வேத டாக்டர் ராம்குமார் சாருடைய ஒரு தனி மனிதனுடைய விஷன் தான் இவ்வளோ பெரிய அமைப்பை உருவாக்கியிருக்கு. நான் டாக்டர் ராம்குமார் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்கிட்ட ஒரு கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். முதல்ல இந்த ஏரியாவுக்கெல்லாம் வரும் பொழுது நாங்கள் லிட்ரலாகவே டெசர்ட்டு தான், இங்கே எதுவுமே இல்லை, தண்ணீர் ஒரு சொட்டு கூட கிடையாது. இந்த பகுதியில் போய் நீங்கள் ஆயுர்வேதிக் சென்டர் வைக்கிறீங்களே, இது கொஞ்சம் கூட வாழ்வதற்கே தகுதி இல்லாத இடமாச்சே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இவர் அதையெல்லாம் எதிர்த்து போராடி இந்த கிரேஸ் ஆஃப் காட், இந்த தெய்வ கடாட்சத்திலும் தெய்வ கருணையிலும் இவ்வளவு அற்புதமாக எல்லாருக்கும் பயன்பெறக்கூடிய அளவிற்கு இந்த ஆயுர்வேதிக் சென்டர் இயங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே நான் இந்த பக்கம் திரும்பினா ஜில்லுன்னு அமெரிக்கன், இந்த பக்கம் திரும்பினா யமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன், எல்லா உலக நாடுகள்லேருந்து எல்லா நாட்டிலிருந்தும் இந்த இடத்தை நோக்கி வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அமைதி, அவ்வளோ பிரமாதமான ஒரு அமைதி. ரெஸ்ட்லெஸ்ஸாக வர்றவங்க கூட இவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேத சிகிச்சை அவ்வளோ பிரமாதமாக கொடுக்குறாங்க. மைண்டு காம் ஆகுது, உடல் ஆரோக்கியம் பெறுது. உடல் மட்டும் ஆரோக்கியம் பெற்றால் போதுமாங்க, மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத் சங்கம் இங்கேயே டாக்டர்ஸ் நடத்துகிறாங்க. எனிபடி கேன் கொஸ்டின், எனிபடி கேன் கம் அண்ட் பார்ட்டிசிபேட், ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடல், இதன் மூலமாக பகிர்ந்துக்கிறாங்க. இது எப்படி அமையுது அப்படின்னா, எனக்கு பர்சனலாக வைத்தியகிராமா ஹியர் இஸ் நத்திங் பட் வைகுண்டம் ஆன் எர்த் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எதுக்காக இந்த 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 காரணத்தை, இந்த வார்த்தையை நான் எதுக்காக பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, எப்போ மனிதன் தன்னை உணர ஆரம்பிக்கின்றானோ அவன் தெய்வத்தை நாடுகிறான். எப்போ பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அப்போது இறையருள் அவங்ககிட்ட இல்லை. எப்போ மைண்டு காமாக இருக்கோ அப்போது அவன் தெய்வாம்சம் பொருந்தியவனாக மாறுறான். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இங்கே வந்ததுக்கு பிறகு தான் ரொம்ப அழுத்தமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எல்லாமே த டே ஒன், அதிலிருந்து ஒவ்வொரு ஸ்டாஃபு, ஒவ்வொரு தெரப்பிஸ்ட்டு, ஒவ்வொரு டாக்டர்ஸ் 24 ஹவர்ஸும் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஒரு 2வது நாள் 3வது நாள்லாம் பார்த்தா நம்ம இருக்கிறது நம்ம வீடு தானே, நம்ம கிராமத்தில் தானே நம்ம வீட்டில் இருக்கிறோம்.
அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக ஒரு கோ சாலை இருக்குது. கோ தானம் பண்ணுறவங்களாம் அதில் பண்ணுறாங்க. இங்கே மருந்துக்கு கூட அந்த பசு மாட்டு பால் தான் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப கீர்த்திமிக்க, அதாவது அருள் புரியக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயம் இருக்குது. தன்வந்திரி பெருமானுடைய மிகப்பெரிய ஆலயம் இருக்குது. இப்படி மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு என்னென்ன சூழல் அமைக்கணுமோ அவ்வளோத்தையும் திட்டமிட்டு அமைச்சிருக்கிறாங்க. நான் இந்த மையத்துக்கு, இந்த வைத்திய கிராம அமைப்புக்கு நான் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது, நானும் என்னுடைய மனைவியும் ரொம்ப பாக்கியம் செய்தவர்கள்னு தான் சொல்லணும். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து முதல்ல தட் இஸ் நீங்கள் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு எங்களை வரவேற்றது டாக்டர் ராமானந்தன். அவருக்கு நான் என்றென்றும் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அவர் சொல்லுவார், சின்ன வாழ்வியல் சேஞ்சஸ் வருகின்ற பொழுதெல்லாம் ஆயுர்வேதத்துடைய மருந்து உங்கள் மனநிலை எல்லாம் சேர்ந்து பிரமாதமாக வரும் அப்படின்னு அவருடைய அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகங்கள். அது எல்லாமே ஒவ்வொரு வினாடியும் பலிக்குது. இங்கே இவ்வளோ பெரிய அமைப்புக்குங்க டாக்டர் ராமானந்தன், டாக்டர் ராம்தாஸ், டாக்டர் ஹரிகுமார், டாக்டர் ஹரிகிருஷ்ணன், டாக்டர் ஓம் பிரகாஷ், நிறைய டாக்டர்ஸ்னால் எங்கள் கூடவே பார்த்துக்கிட்டு எங்களை கண்காணிக்கிற டாக்டர் சஜனாலாம் லாட் ஆஃப் தேங்க்ஸ் டு ஹர் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொரு டாக்டர்ஸுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு எங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்க. ஐ ஃபீல் திஸ் வைத்திய கிராமா உள்ளே வரும்பொழுதெல்லாம் ஐ எம் த டிவோட்டி ஆஃப் டிவைன் மதர் அண்ட் பகவான் ஸ்ரீ அரபிண்டோ. அதில் டோக்கன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் உண்டு. டோக்கன் ஆக்ட் அப்படின்னா, யூ கேன் கோ த்ரூ ஈவன் சிந்தசிஸ் ஆஃப் யோகா பை பகவான் ஸ்ரீ அரபிண்டோ. அவ்வளோ பெரிய வீட்டை, மிகப்பெரிய வியாபித்திருக்கக்கூடிய ஒரு பகுதியை என்னால் ஒன்றுமே செய்ய முடியலைங்க. அதுக்கு இந்த ஒரு சின்ன ரூமில் மட்டும் ஐ கேன் ஃபோக்கஸ் ஆன் த கிளென்லினஸ், ஐ கேன் ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ் எனர்ஜி. இதை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி இந்த ஒரு ஏரியாவை மட்டும் நான் இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன ஏரியாவுடைய தட் இஸ் கால்ட் அஸ் அ டோக்கன் ஆக்ட். இந்த ஒரு சின்ன ஏரியாவில் வரக்கூடிய அருள் பேரருளாக வியாபித்திருக்கக்கூடிய பெரும் பரப்பளவிற்கு செல்லும் அப்படிங்கிறது யோகா பயில்கின்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. அப்படி பார்த்தா உலகம் முழுவதும் இந்த வைத்திய கிராமா ஒரு முன்னோடியாக திகழப்போவது உறுதி. உலகம் முழுவதும் spiritual life is purely connected with your physical apparatus. ஸோ அது சொல்லும் பொழுது சத்சங்கத்தில் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க டாக்டர். ஸோ இந்த உடலை நீ நேசிக்கின்றனும், நீ வசிக்கும் இடத்தை நேசிக்கணும், நீ வசிக்கும் பூமியை நேசிக்கணும். இதெல்லாம் நேசிக்கப்படுகின்ற பொழுது இவை அனைத்தும் அப்படி ரெசிப்ரோக்கலாக உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கின்ற பொழுது உங்கள் ஆயுள் காலம் நீடும். மன அமைதியோடு எல்லோருக்கும் நல்ல விஷயங்களை பரிமாறி, நல்லவைகளை மட்டுமே நினைத்து நல்லவைகளை செய்து உலகம் உய்வதற்கு இந்த வைத்திய கிராமம் முன்னோடியாக இருக்கும் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன்.